நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே வனப்பகுதியில் நீர்வரத்து அதிகரித்து உள்ளதால் திருக்கரங்குடி திருமலை நம்பி கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டு உள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்ரீமுருகன் இணைப்பில் உள்ளார். ஸ்ரீமுருகன், திருக்கரங்குடி பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உள்ளதால் நம்பி கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது. அங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது? விரிவான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. கண்டிப்பாக கிருஷ்ணவேணி, நெல்லை மாவட்டம் களக்காடு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு உட்பட்ட திருக்கரங்குடி வனப்பகுதியில் 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான திருமலை நம்பி கோவில் அமைந்துள்ளது. இந்த நம்பி கோவில் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட சிறப்பு பெற்றதாகும். மேலும் பழமை வாய்ந்ததும் ஆகும். இந்த கோவிலில் ஒவ்வொரு மாதமும் தமிழ் முதல் மற்றும் கடைசி சனிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி வட மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து சென்று வருகின்றனர். இந்த பகுதி அடர் வனப்பகுதியில் இருப்பதால் திருக்கரங்குடி வனத்துறையினரின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த கோவிலுக்கு மலை அடிவாரத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தூரம் நடந்து மட்டுமே செல்ல முடியும். இந்நிலையில் களக்காடு புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட திருக்கரங்குடி மேற்கு தொடர்ச்சி மலையில் நேற்று இரவு கனமழை கொட்டியது. விடிய விடிய கொட்டு தீர்த்த கனமழையின் காரணமாக திருக்கரங்குடி வனப்பகுதியில் ஓடும் நம்பியாற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அங்குள்ள தடுப்பணை மூழ்கடித்தவாறு காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதையடுத்து சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி களக்காடு புலிகள் காப்பக துணை இயக்குனர் உத்தரவின் பேரில் திருக்கரங்குடி திருமலை நம்பி கோயிலுக்கு செல்ல இன்று முதல் பக்தர்களுக்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இதற்கான அறிவிப்பை வனச்சரகர் சேதுராஜன் இன்று வெளியிட்டுள்ளார். மழை ஓரளவு கட்டுக்கு வந்ததும் வெள்ளம் தணிந்ததும் மீண்டும் திருமலை நம்பி கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என்ற அறிவிப்பினையும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து மழை நீடித்து வருவதால் நம்பியாற்றில் வெள்ளம் கரை புரண்ட வண்ணம் உள்ளது. வனத்துறையினர் வெள்ளத்தின் அளவு அவ்வப்போது கண்காணிக்கும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீமுருகன்.